இந்த ஏரியா சுடுகாடு சுடுகாடு எடுத்து அங்க அனுப்பிட்டாங்க. சாதாரண குடிசை போட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சிறாங்க. இவ்வளவு பெரிய சென்னையில் உள்ள ரெட்டேரியை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அது ரெண்டு பக்கமும் ஏரி உள்ளது. இப்போ ரெண்டு பக்கமும் ஆக்கிரமிப்புல இருக்கிறது, வீடுகளால் கட்டப்பட்டு நிறைஞ்சிருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் ஏரி இருக்குது, அந்த ஏரியிலும் எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. அதாவது எவ்வளவு பெரிய பில்டிங்கு. இந்த வரிசையில பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ இதுல இந்த இடத்துல குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருந்த இடம். இதோ அந்த சுடுகாடு இருந்த இடத்துக்கு அடையாளமாக அந்த பார்க்கிறீங்களே, அது வந்து மையானம் எரிக்கிற இடம். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பில்டிங் எப்படி கட்டினாங்க? இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுற வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணாங்க? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறாங்க, அதுவும் நடத்திட்டு வராங்க. இப்போ அதுவும் இல்லாம பக்கத்துல குமரன் ஹாஸ்பிட்டல், இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டி ஏரியை அழிச்சிட்டு வராங்க. இதே ஏரி பகுதியில கொஞ்சம் வீடுகளோட கட்டி இருந்தப்போ அந்த வீட்டெல்லாம் இடிச்சு அகற்றி விட்டாங்க. மெட்ரோ ட்ரெயின் வருது, நீங்க ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் இடிச்சு விட்டாங்க. அப்போ இந்த பக்கம் குளத்துல இருக்கிற ஏரியா, ஹாஸ்பிட்டல, அந்த பக்கம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஏன் கவர்மெண்ட் இடிக்கல? அவங்கெல்லாம் பணம் கொடுத்துட்டாங்களா? இல்ல அவங்கெல்லாம் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டாங்களா? இல்ல அரசாங்கம் அதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் இதெல்லாம் இடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஏழைகளோட சின்ன வீடு இருந்தா மட்டும் கட்டி இடிச்சு தள்ளுறீங்க. பணக்காரங்களோட பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய கம்பெனி இருந்தால் அதை இடிக்க மாட்டேங்கிறீங்க. இதுல என்ன நியாயங்க இருக்கு? சென்னையில மக்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. அது மாதிரி சென்னையில குடிக்கிறதுக்கும் தண்ணி அதிகமா தேவைப்படும். அந்த அளவுக்கு குளங்களும் ஏரிகளும் தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்படணும். இது மாதிரி பணக்காரங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டப்படுகிற பில்டிங் எல்லாம் இடிக்கப்படணும். அரசாங்கம் இந்த குமரன் ஹாஸ்பிட்டல் மேலும் நடவடிக்கை எடுக்கும்படி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த ஏரியா சுடுகாடு நான் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா சுடுகாடு ஆச்சு. இப்பதான் அதை சுடுகாடு எடுத்து அங்க அனுப்பிட்டாங்க. அது ஏன் தட்டி கேட்காம இருக்காங்க அரசாங்கம் அதிகாரிகள்? அது அவங்க கேட்கணும் சாமி. நான் தண்ணி தாங்க இதுக்கு தண்ணி எல்லாம் மக்கள் சாதாரண குடிசை போட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சிறாங்க. இவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கவங்கள கண்டுக்காம அந்த ஏரியா அதெல்லாம் யாரும் அரசாங்கம் கண்டுக்கிறாங்க. கஷ்டப்படுறாங்க. இருக்கப்பட்டவங்க இன்னும் மேல மேல அதிகமா போயிட்டே இருக்காங்களே தவிர இல்லாதப்பட்டவங்க தான் அதான் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. ஏரியையும் சுடுகாட்டையும் ஆக்கிரமிச்சு பண்ணி கட்டியிருக்கிற பில்டிங்கை அகற்றி ஏரியை விரிவாக்கும்படி அரசாங்கத்தின் மீது கோரிக்கை வைக்கிறார்கள் மக்கள்.